சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பெற்ற ஜே. காமாட்சி ஜெயகிருஷ்ணன் எனும் நான் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுள் அறிய உறுதி கூறுகிறேன். அடையார்ல பூவே உனக்காக படம் ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தது. அப்போதுலேருந்து நான் அதுக்கு முன்னாடிலேருந்தே தலைவரோட ஃபேனு. ஒரு நாள் ஷூட்டிங் ஸ்பாட் நடக்கும்போது தளபதி படம் அப்படின்னு சொன்னப்போ ஒரு நாள் ஃபுல்லாக காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த பஸ்ஸு டிக்கெட் வாங்குகிற சீன் அது ஷூட்டிங் நடக்கும்போது வெயிட் பண்ணி கடைசி வரைக்கும் தளபதியை பார்க்கவே முடியல. அந்த ஒரு விதை இன்னைக்கு அவர் பின்னாடி உட்காந்து அவருடைய டீமில் ஒர்க் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். இத்தனை வேட்பாளர்கள் ஜெயிச்சதுக்கு அப்புறம் நிச்சயமாக தலைவர்கிட்ட இருந்து ஒரு வார்த்தை வந்திருக்கும், ஒரு வாழ்த்து வந்திருக்கும். என்ன சொன்னாங்க மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள்? முதல் கூட்டத்தில் என்ன சொன்னாங்கன்னா, உங்கள் எல்லாரையும் மனசில் வச்சு தான் ஊழல் இல்லாத அரசாங்கம் நம்ம கொடுப்போம் அப்படின்றத ஊர்ஜிதப்படுத்தினாங்க. ஸோ எல்லார் மேலேயும் தளபதியும் நம்பிக்கை வச்சுருக்காரு, மக்களுடைய நம்பிக்கையை நிச்சயமாக காப்பாற்றுவோம். இதுதான் அவருடைய மனசில் எண்ணத்தில் எப்போவுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. சாரோட அட்டையர் எப்படி இருக்கு? விஜய் சாரோட அட்டையர் எப்படி இருக்கு? நல்லா இருக்காரு. ஆப்வியஸ்லி அவர் கியூட் தான், அதுல டவுட்டே கிடையாது. அரசியல்வாதிகள் அப்படின்னாலே இந்த தோற்றம் இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் ஊழல் பண்ணணும் இப்படின்ற பேர் வாங்கின அரசியல் கட்சிக்கு மத்தியில் நம்ம தலைவர் எவ்வளோ கியூட்டா, முதல்வர் கியூட்டா, ஸ்மார்ட்டா, ஹேண்ட்ஸம்மா, எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஸ்டைலிஷாக இருக்கார்ல. அதே மாதிரி அவரோட நடவடிக்கைகளும் புதுமையாக இருக்குது. இது வரைக்கும் பார்க்காத ஒரு அரசியல். எல்லா விஷயத்தையும் கூர்ந்து கவனிக்கிறாரு, உடனுக்குடன் பதிலளிக்கிறாரு. இதை என்னால் கண்டிப்பாக பார்க்க முடியுது. ஒரு வேட்பாளர்களையும் ஒருத்தர் பேசுகிறதையும் கட்சி தலைவர்கள் பேசுகிறதையும் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணுறாரு. சைலண்ட்டாக இருந்தால் கூட அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறீங்க. இட் இஸ் நாட் சைலன்ஸ், இட் இஸ் அப்சர்விங் அண்ட் கிளீனிங் ப்ராசஸ். Title sponsors JJ Gold, Cash for Gold. Mangai Nighties, 43 years trust in quality, smile and comfort. GT Holidays, South India's #1 travel brand. Dr. Srivarma's PCR Maharaja Thailam. Bone and Joint Care presents C. Joseph Vijayanum Nan. Powered by the Chennai Silks. Let the celebrations begin. Ganesh Ceramics, branded tile showroom, Pondi, Velur, Ariyalur. Tata Motors, Pickup in Raja, இப்பொழுது எலக்ட்ரிக் அவதாரத்தில். உங்கள் பிசினஸில் லாபம் இனிமேல் சார்ஜ்டா தான் இருக்கும். டாடா மோட்டார்ஸ் இன்ட்ரா இவி பிக்கப். ஃபுட் பார்ட்னர் கொளத்தூர் பாபு கேட்டரிங், ஹை கிளாஸ் கேட்டரர்ஸ். பீவரேஜ் பார்ட்னர் வாக் பக்ரி, பெஸ்ட் குவாலிட்டி டீஸ் சின்ஸ் 1892. வென்யூ பார்ட்னர் பார்க் எலன்சா. அதாவது நான் உங்களை பார்த்தப்போ நீங்க எத்தனை வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிப்பீங்க அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். நீங்க சொன்னீங்க 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் நிச்சயமாக நான் வெற்றி பெறுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் முதல் முறை என்டர் ஆகும்போது ஒரு 1/2 லட்சத்துக்கும் மேலே, அதாவது ஒரு 54,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க. முதல்ல அதுக்கு எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. ஏற்கனவே அந்த தொகுதிகளில் பல ஜாம்பவான்கள் ஜெயிச்சிருக்காங்க. அதாவது அந்த தொகுதிகளில் அந்த தொகுதியில் டிஎம்டிகேயோடைய அனகை முருகேசன் அவர்கள் நின்றுருக்கிறாங்க. இப்படி பல மாற்றங்கள் ஏற்பட்டிருந்தாலும் நீங்கள் உங்களோட தொடர் முயற்சியாலையும் உங்களோட தொடர் உழைப்பினாலையும் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறீங்க. இந்த சரித்திர நிகழ்வு பற்றி நான் உங்ககிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு ஏவி பார்க்கலாமா? லெட்ஸ் ஹேவ் த ஏவி ப்ளீஸ். சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பெற்ற ஜே. காமாட்சி ஜெயகிருஷ்ணன் எனும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுள் அறிய உறுதி கூறுகிறேன். சில இடங்கள், அந்த இடம், அந்த தருணம், அந்த வைபு, அந்த வார்த்தைகள் முன்னாடி நீங்கள் ஃபேன் கேர்லாக இருந்து இன்னைக்கு உங்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் திரு சி. ஜோசப் விஜய் அவர்கள், எப்படி இருந்தது அந்த தருணம்? இந்த தருணம் என்னுடைய வாழ்க்கையில் நினச்சி பார்க்க முடியாத ஒரு தருணம். அதாவது நான் ஒரு விஷயத்தை இங்கே பதிவு பண்ணிக்க விரும்புகிறேன். என்னுடைய 9th ஸ்டாண்டர்ட் நான் படிக்கும்போது அடையாரில் பூவே உனக்காக படம் ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தது. அப்போதுலேருந்து நான் அதுக்கு முன்னாடிலேருந்தே தலைவரோட ஃபேனு. ஒரு நாள் ஷூட்டிங் ஸ்பாட் நடக்கும்போது தளபதி படம் அப்படின்னு சொன்னப்போ ஒரு நாள் ஃபுல்லாக காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த பஸ்ஸு டிக்கெட் வாங்குகிற சீன் அது ஷூட்டிங் நடக்கும்போது
வெயிட் பண்ணி கடைசி வரைக்கும் தளபதியை பார்க்கவே முடியல. அந்த ஒரு விதை இன்றைக்கி அவர் பின்னாடி உட்காந்து அவருடைய டீமில் ஒர்க் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ரொம்ப எப்படி சொல்கிறதுனா, நம்மளா இது அப்படின்ற ஒரு தருணம். அதாவது குழந்தை பருவத்திலேருந்து இன்றைக்கி இவ்வளோ சோஷியல் சர்வீஸ் இவ்வளோ வளர்ந்ததுக்கப்புறம் இது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பாக நான் கருதுகிறேன். சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய எல்லா முகமுமே புதுமுகமாக இருந்தது. ஆனால் இந்த புதுமுகங்கள் மேலே நம்பிக்கை வைக்கிறதுக்கு ஒரு தலைவருக்கு அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு ஸ்பார்க்கு பார்த்துருக்கணும். காமாட்சி அவர்களை முதல்ல ஓகே வேட்பாளராக பல்லாவரம் தொகுதிக்கு நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது திரு விஜய் அவர்கள் எதை வச்சு தேர்ந்தெடுத்தார்? நம்பிக்கை எந்த வகையில்? பெண்கள் மேலே அவர் இருக்கக்கூடிய நம்பிக்கை. ஒரு பெண்ணுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி பல்லாவரம் தொகுதியில் ஏற்கனவே திமுக அதிமுக கோட்டைகளாக இருக்கக்கூடிய இடத்துல பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா அதை நேர்மையாக பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை அதன் காரணமாக எனக்கு கொடுத்துருக்காரு. நம்ம உங்களோட வெற்றி பற்றி பேசணும். ஆனாலும் எல்லாருமே எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு வெற்றி, அது அந்த ஓட் செரிமனியில் திரு சி ஜோசப் விஜய் எனும் நான் அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது, ஒரு சிஎம் ஸ்வேரிங் இன் செரிமனியில் தமிழ்நாடு முதல்வராக அவர் பதவி ஏற்ற பொழுது அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருந்தது? மிக்க மகிழ்ச்சியான தருணம். எனக்கு மட்டும் இல்லை, தமிழகத்துக்கே. இது வரைக்கும் நம்ம எல்லா ஸ்வேரிங் ஃபங்க்ஷன்லையுமே பார்த்துருக்கோம். யாருமே அதை பார்க்காம படித்ததா சரித்திரமே கிடையாதுன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் தளபதி பார்க்காமையே உறுதிமொழி எடுத்தார். அது தமிழக மக்கள் மேலே அவருக்கு இருக்கிற நம்பிக்கையை அவர் இன்னும் உறுதிப்படுத்தியிருக்காரு. ஸோ அந்த தருணத்தில் நானும் என்னுடைய கரம் கொடுத்து பல்லாவரத்தில் எனக்கு கொடுத்த அந்த இடத்த நாங்களும் எங்களோட நிர்வாகிகளோடு சேர்ந்து எல்லாத்தையும் கிளியராக பண்ணியிருக்கோம் அப்படின்றதுல பங்கெடுத்ததில் ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறோம். ஒரு சிலர் இது சிஎம் ஓட் செரிமனி மாதிரியே இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க. இன்னும் சிலர் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இம்பேக்ட்ஃபுல்லான ஒரு ஸ்பீச்சாக, அதாவது ஒரு டோன், அவர் ஆட் பண்ண அந்த இமோஷன்ஸ், அந்த வைப்பு, ஒரு சீற்றமான ஸ்பீச், இதெல்லாம் ஒரு மேடைக்கு கொஞ்சம் அதீதமாக இருந்ததாக ஃபீல் பண்ணவங்க இருப்பாங்க. பட் சிலர் அதை வைப் பண்ண ஆரம்பித்தாங்க. காமாட்சி அவர்களுக்கு எப்படி பிடிச்சிருந்தது அது? அவர் மக்களோட மக்களாக இணைஞ்சிருக்காருன்றதை என்னால் உணர முடிஞ்சது. எப்போவுமே மக்களுக்காக நிற்பார். அவர் முகத்தில் நின்ன நாங்கள் எல்லாருமே எப்போவுமே மக்களுக்காக நிற்போம். ஸோ கண்டிப்பாக இது ஒரு புது மாற்றத்திற்கான துவக்கம். நீங்கள் சொல்லியிருந்தீங்க, நான் எம்எல்ஏவாக ஆகிட்டேனா, அதை பல்லாவரம் தொகுதியில் நான் சட்டமன்ற உறுப்பினராக ஆகிட்டேனா என்னுடைய சம்பளம் எனக்கு தேவையில்லை, எனக்கு வரக்கூடிய வருவாயை நான் மக்கள் பணிக்காக தான் செலவிட போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ இன்னமும் அதே உறுதியில் இருக்கீங்களா? என்னெல்லாம் பண்ண போகிறீங்க? நிச்சயமாக அதே உறுதியில் தான் இருக்கேன். ஏன்னா என்னை பற்றியும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். நீங்கள் என்னை பேட்டி எடுக்க வந்தப்போ நான் அதெல்லாம் சொல்லலை. நான் ஆக்சுவலி நல்லா பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்ருக்க ஒரு ஃபேமிலியிலேருந்து பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கோம். எங்களுக்கு இறைவனுடைய ஆசீர்வாதத்தால் எல்லா வளமும் எல்லாமே கிடச்சிருக்கு. அதனால் எங்களுக்கு மக்களுடைய பணத்துலேருந்து ₹1 கூட எங்களுக்கு தேவையில்லை. அதே போல் பெண்கள், நீங்கள் சொன்ன மாதிரி பெண்களுக்கான ஒரு அரசாக நிச்சயமாக இருக்கும், பெண்கள் பாதுகாப்புக்கான அரசாக இருக்கும்னு சொல்லியிருந்தீங்க. உங்களோட விஷனும் அந்த விஷன் போர்டில் நீங்கள் எழுதியிருந்தீங்க, அதாவது மகளிருக்காகவும் குழந்தைகளுக்காகவும் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் வேணும்னா ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் நான் கிரியேட் பண்ண போகிறேன், உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் எனக்கு தெரிவிக்கலாம், பல்லாவரம் தொகுதியில் இதை நான் கொண்டு வர போகிறேன்னு சொன்னீங்க. இப்போது அதே போல் சிங்கப்பெண் பாதுகாப்பு படை, சிங்கப்பெண் பாதுகாப்பு திட்டம் அப்படின்ற ஒரு விஷயத்தை, அந்த பேட்ரோலிங் விஜய் அவர்கள் மறுபடியும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? முதல் நாளே அதை பண்ணது எங்கள் எல்லாருக்கும் பெண்கள் ரொம்ப நம்பிக்கையான ஒரு விஷயம் வச்சுருந்தோம். மகளிருக்காக அவர் ஃபஸ்ட்டு ஒரு சில கையெழுத்துக்கள் போடுவார் அப்படின்ட்டு. அது அந்த இடத்துல சர்ப்ரைஸாகவும் இருந்தது, பட் எதிர்பார்க்கப்பட்டதாகவும் இருந்தது. இந்த விஷயத்தை தமிழ்நாடு முழுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லா மாவட்டத்துலேயும் நாங்களும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பல்லாவரம் தொகுதிக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முதல் ஸ்டெப் இதுதான் அப்படின்னா என்னவா இருக்கும்? நாங்கள் இன்னும் மக்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம். அப்படியா? என்ன பணியெல்லாம் செஞ்சிட்ருக்கீங்க தெரிஞ்சுக்கலாமா? இப்போ நேற்று கூட பார்த்திங்கன்னா எங்களுக்கு கால் பண்ணி அனகாபுத்தூரில் இத்தனை நாளாக கார்ப்பரேஷனில் இந்த மாதிரி கழிவு நீர் போகாமல் இருக்குது, எங்களுக்கு நீங்கள் எங்கே நாங்கள் கிரீவன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. 2 மாத குழந்தைய வச்சுருக்கோம், எங்களால் வெளில கூட போய் நிற்க முடியல அப்படின்னு சொன்னாங்க. உடனடியாக இன்றைக்கே அதை செயல்படுத்தியிருக்கிறோம் எங்களுடைய இதில்.
அது மட்டும் இல்லாமல் 2 மதுக்கடைகளை மூடுறதுக்கான ஏற்பாடையும் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். தளபதி சொன்ன மாதிரி, முதல்வர் சொன்ன மாதிரி. ஓகே, மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களுடைய பதவியேற்பு விழா உரையில் சம்பாதிக்கணும்னு எண்ணம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து டிவிகேல இருக்க வேண்டாம் யாரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் டெண்டர்கள் எதுலேயுமே வந்து தாவேகா உறுப்பினர்கள் யாருமே வந்து பங்கேற்கக்கூடாது, இது மக்களுக்கான அரசாக இருக்கணும் அப்படின்றதுல உறுதியாக சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி என்னென்ன வார்னிங்ஸ் கொடுத்தாங்க, என்னென்ன எச்சரிக்கை, இதெல்லாம் வந்து டிவிகே உறுப்பினர்களாக இருந்தால் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாதான் நம்மளோட கட்சியில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக இது ஒரு வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும்னா, அரசியல் வந்து தளபதி முதல்வர் சொன்ன மாதிரி வெள்ளை பேப்பராகவே க்ளீன் அண்ட் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் அப்படின்றதுல எங்கள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயமா கருதப்படுது. அதாவது பெரும்பாலுமே அனைத்து கட்சியினரும், இன்ஃபேக்ட் இந்தியாவுமே கூட திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக இதற்கு முன்னாடி எந்த கட்சி ஒரு தொகுதியில் ஒரு நபரை நிறுத்தினாலும் ஒரு ஜாதி ஓட் பேங்க் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பார்க்க வேண்டியதாக இருந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒருவரை தான் நிறுத்தியிருக்கிறாங்க பெரும்பான்மையாக. ஆனால் இந்த முறை எந்த முகங்களுக்கும் அந்த அடையாளம் இல்லாமல் டிவிகே ஜெயிச்சிருக்கிறது தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய வரலாறு தான். நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? விசில் புரட்சி, ஒரு விரல் புரட்சி. மக்கள் மாற்றத்தை நோக்கி ஏற்கனவே தவிச்சிருக்காங்க. இது வந்து எல்லாமே தளபதியோட வெற்றி, ஸோ தனி மனிதரோட வெற்றி. இப்போது ஓட் பேங்க்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஜாதி பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லியிருக்காங்க, அது வெற்றி அடைஞ்சிருக்கு. நைஸ் நைஸ். இத்தனை வேட்பாளர்கள் ஜெயிச்சதுக்கு அப்புறம் நிச்சயமாக தலைவர்கிட்ட இருந்து ஒரு வார்த்தை வந்திருக்கும், ஒரு வாழ்த்து வந்திருக்கும். என்ன சொன்னாங்க மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள்? முதல் கூட்டத்தில் என்ன சொன்னாங்கன்னா, உங்கள் எல்லாரையும் மனசில் வச்சு தான் ஊழல் இல்லாத அரசாங்கம் நம்ம கொடுப்போம் அப்படின்றத ஊர்ஜிதப்படுத்தினாங்க. ஸோ எல்லார் மேலேயும் தளபதியும் நம்பிக்கை வச்சுருக்காரு, மக்களுடைய நம்பிக்கையை நிச்சயமாக காப்பாற்றுவோம். இதுதான் அவருடைய மனசில் எண்ணத்தில் எப்போவுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஓகே, ஒரு லைட்டர் நோட்டில், ஒரு க்யூட்டான நோட்டில் இதை கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பெரும்பாலுமே வந்து நம்ம முதலமைச்சர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது வேஷ்டி சட்டையில் பார்த்துருக்கோம் இல்லையா? நீங்கள் ஒரு ஃபேன் கர்லாகவும் இருக்கிறதுனால நான் இதை கேட்குறேன். சாரோட அட்டையர் எப்படி இருக்குது? விஜய் சாரோட அட்டையர் எப்படி இருக்கு? நல்லா இருக்காரு ஆப்வியஸ்லி. அவர் க்யூட்டு தான், அதில் டவுட்டே கிடையாது. அதுதான் சொல்கிறேன் இல்லைங்களா, அரசியல்வாதிகள் அப்படின்னாலே இந்த தோற்றம் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் ஊழல் பண்ணணும் இப்படின்ற பேர் வாங்கின அரசியல் கட்சிக்கு மத்தியில் நம்ம தலைவர் எவ்வளோ க்யூட்டாக, முதல்வர் க்யூட்டாக, ஸ்மார்ட்டாக, ஹேண்ட்ஸம்மாக, எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஸ்டைலிஷாக இருக்கார்ல, அதே மாதிரி அவரோட நடவடிக்கைகளும் புதுமையாக இருக்குது. இது வரைக்கும் பார்க்காத ஒரு அரசியல் இருக்குது. இப்போது சட்டமன்றத்தில் வந்து தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் எல்லாரோட உரையை கேட்கும் பொழுது மிக ஒரு அமைதியான ஒரு முகத்தோடு இருக்காங்க. இந்த அமைதி வந்து பல விதமாக பார்க்கப்படுது. ஏன் வந்து ஒரு மாதிரி டல்லாக இருக்காரு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து அவர் ஆழ்ந்து கவனிக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. அமைதிக்கு 2 அர்த்தம் இருக்கலாம். நீங்கள் இந்த அமைதி எப்படி பார்க்குறீங்க? அப்சர்விங். அவர் கூர்ந்து கவனிக்கிறார் எல்லாத்தையும், அப்படி எல்லா விஷயத்தையும் கூர்ந்து கவனிக்கிறாரு, உடனுக்குடன் பதிலளிக்கிறாரு. இதை என்னால் கண்டிப்பாக பார்க்க முடியுது. ஒரு வேட்பாளர்களையும் ஒருத்தர் பேசுகிறதையும், கட்சி தலைவர்கள் பேசுகிறதையும் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணுறாரு. ஸோ சைலண்ட்டாக இருந்தால் கூட அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறீங்க. இட் இஸ் நாட் சைலன்ஸ், இட் இஸ் அப்சர்விங் அண்ட் க்ளீனிங் ப்ராசஸ். இருந்தாலும் சில இடங்களில் வந்து பேசி தானே ஆகணும். இப்போ ஏன்னா திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுடைய குரல் வந்து ஓங்கி ஒலிக்குது சட்டமன்றத்தில். அப்படிங்கும் போது அதை பற்றி எல்லாருமே பேசிட்டு தான் இருக்காங்க. அப்போது இந்த மாதிரி நேரத்தில் நம்ம கம்யூனிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுன்னு வருது இல்லையா? நீங்கள் அந்த விமர்சனங்களை எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக முதல்வர் அவர்கள் பேசிட்டு தானே இருக்காங்க. கரெக்டான அவங்களுக்கான ஸ்பேஸில் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க, நல்லாவே பேசுகிறாங்க. தேவையான இடத்துல தேவையான விஷயங்களை பேசுகிறாங்க. சும்மா எல்லாத்துக்கும் கத்திட்டு இருக்கிறதுக்கு பேர் அரசியல் இல்லைல்ல. இப்போ கரூர் மக்களை வந்து மறுபடி தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் நிச்சயமாக ஒரு தருணத்தில் சந்திப்பாங்கன்னு எல்லாருமே எதிர்பார்த்த ஒன்று. நேரில் போய் அவர் சந்திக்கக்கூடிய அந்த எண்ணம், அந்த பிளான்ஸ் பற்றி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? ஒன்று ப்ராசஸில் நடந்துகிட்ருக்கு. இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு தொகுதிக்குமே தலைவர் வருவார். ஓகே, நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க பல்லாவரம் தொகுதி மக்களுக்கு? பல்லாவரம் தொகுதி மக்கள் எங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க. தளபதிக்கு மாற்றத்தை நோக்கி, மாற்றத்துக்கான வெளிச்சமாக நம்பி, என்னையும் அதில் வந்து சப்போர்ட் பண்ணி எனக்கு வாக்களித்த அனைத்து மக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். வாக்களிக்காத மக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் நிச்சயமாக எல்லாருக்கும் தளபதி சொன்ன மாதிரி
ஒரே மாதிரியான நோக்கத்தோடு தான் மக்களை பார்ப்போம். வாக்களித்தவங்க வாக்களிக்காதவங்க அப்படிலாம் பார்க்க மாட்டோம். எல்லாரும் பல்லாவரம் மக்கள், இனி என் மக்களே அப்படி. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் எப்பவுமே சொன்ன மாதிரி தான். ஏன்னா இன்னொரு விஷயம் நான் பதிவு பண்ணிக்கலாமா? தாராளமா. இப்போது எனக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும். தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சவுத் சைடில் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 10 லட்சம் பனைமரங்கள் இருந்தது. அது கொஞ்சம் கொஞ்சமாக அழியப்பட்டு இப்போ 5 லட்சம் பனைமரங்கள் தான் இருக்குது. இதையாவது காப்பாற்றிக்கணும் அப்படின்னு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நான் வந்து எதிர்பார்க்குறேன். இது என்னுடைய ஆசைக்காக மட்டும் இல்லை, நம்மளுடைய தொழில்துறை வளர்ச்சிக்காகவும் நான் இதை சொல்கிறேன். பால் துறை ஏற்படுத்தின மாதிரி பனைத்துறை அப்படின்னு ஒன்று ஏற்படுத்தி இந்த பனை மரங்கள் எல்லாமே நல்லபடியாக பார்த்துக்கிட்டு அதில் இருக்கிற பதநீரை இறக்கி சுத்தமான பனை வெல்லங்கள் தயாரித்து இதனால் நம்மளுடைய வருவாயும் ஈட்டுறதுக்கான இதில் மட்டும் இல்லாமல் அந்நியத்துலேயும் இதை வந்து நல்லா ஈடுபடுத்தலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருக்குது. இதையும் தளபதி செய்வார், முதல்வர் செய்வாருன்னு நான் நம்புகிறேன். ஓகே, வாழ்த்துகள். நிறைய எண்ணங்கள் வச்சுருக்கீங்க. இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெண்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த ஒரு லிஸ்ட்டில் வந்து மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் காமாட்சி அவர்களும் ஆட் ஆகிருக்கிறாங்கன்னு நினைக்கும் போது எங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள் உங்கள் கலப்பணிக்கு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. Title sponsors JJ Gold, cash for gold. Mangai Nighties, 43 years trust in quality, smile and comfort. GT Holidays, South India's #1 travel brand. Dr. Srivarma's PCR Maharaja Thailam. Bone and Joint Care presents C. Joseph Vijayanum Nan. Powered by the Chennai Silks. Let the celebrations begin. Ganesh Ceramics, branded tile showroom, Pondi, Velur, Ariyalur. Tata Motors, pickup in Raja, இப்பொழுது எலக்ட்ரிக் அவதாரத்தில். உங்கள் பிசினஸில் லாபம் இனிமேல் சார்ஜ்டா தான் இருக்கும். டாடா மோட்டார்ஸ் இன்ட்ரா இவி பிக்கப். ஃபுட் பார்ட்னர் கொளத்தூர் பாபு கேட்டரிங், ஹை கிளாஸ் கேட்டரர்ஸ். பீவரேஜ் பார்ட்னர் வாக் பக்ரி, பெஸ்ட் குவாலிட்டி டீஸ் சின்ஸ் 1892. வென்யூ பார்ட்னர் பார்க் எலன்சா.